ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்மா சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மட்டன் பெப்பர் வறுத்து கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் ரெசிபி. இந்த வீடியோ நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நான் கலந்த கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 20 சின்ன வெங்காயமும் ஒரே ஒரு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட 2 கருவேப்பிலை கொத்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்தனதுக்கு அப்புறமா அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுடுங்க. வெங்காயம் ஃபுல்லாகவே சிம்மில் வச்சு தான் வதங்கணும். அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கி வரும். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக தூளுப்பு மட்டும் சேர்த்து வதங்கினா போதும். இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்காக வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா வெங்காயத்துக்கு மட்டும்தான் நம்ம உப்பு சேர்க்குறோம். கறியை ஏற்கனவே நம்ம குழம்புல இருந்து தான் எடுத்து போட போகிறோம். அதனால் கறியில் ஏற்கனவே உப்பு இருக்கும். இந்த கறியை நீங்கள் மட்டனில், சிக்கனில் இல்லை நீங்கள் வேறு ஏதாவது கறி எடுத்திருந்தாலும் அதுலேயும் செய்யலாம். இது சளிக்கு ரொம்ப நல்லது. நம்ம வெறும் பெப்பர் மட்டும்தான் போட்டு செய்ய போகிறோம். இப்போது நம்ம ஒரு பிளேட்டை போட்டு சிம்லவே வச்சு நல்லா வேக விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வணங்கி வரட்டும். உங்களுக்கு கருவேப்பிலையோட ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் 2 கொத்து சேர்த்து உருவி போட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே குழம்பு வச்சு அதில் இருந்து நம்ம எடுத்து வச்ச கறியை இதில் சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக இது ஏற்கனவே நம்ம குழம்பு கறி வச்சுருப்போம் இல்லைங்களா, கறி குழம்பு. அந்த கறியை தான் மட்டன் பெப்பர் வறுத்து கறியாக ரெடி பண்ண போகிறோம். இப்போது தனியாக எடுத்து பெப்பரில் போட்டு நல்லா வறுத்து கறி செய்ய போகிறோம். இப்போது கறி போட்டு நல்லா ஒரு பெரட்டினதுக்கு அப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இடித்த மிளகு பொடி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம மிளகு பொடி சேர்த்துறதுனால நம்ம ஜலதோஷத்துக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். தொண்டை கரகரப்பு, நெஞ்சு சளிக்கு இது மாதிரி நாட்டுக்கோழியில் செஞ்சு கொடுத்தோம்னா சளிக்கு ரொம்ப நல்லது. இன்றைக்கி நான் மட்டனில் தான் மட்டன் பெப்பர் மிளகு வறுத்த கறி செய்கிறேன். இப்போ இது கூடவே வேக வச்ச முட்டைகளை சேர்த்துக்கலாம். இதையும் கொஞ்ச நேரம் நல்லா பிரட்டிக்கலாம். இது செய்கிறது ஒரு 5 நிமிஷத்து வேலை தான். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கறியை சேர்த்துட்டு மிளகு சேர்த்துட்டு கடைசியாக முட்டையை சேர்த்துறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம கறியில் உப்பு சேர்த்த தேவையில்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே கறியில் உப்பு இருக்கும். குழம்பு வைக்கும்போது உப்பு சேர்த்துருப்போம் இல்லைங்களா, அந்த உப்பே போதுமானதாக இருக்கும். ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தலையை இதில் தூவிக்கலாம். இது நல்லா பரட்டி விட்டுக்கலாம். நல்லா ட்ரையாக மிளகு பரண்டு வந்ததுக்கு அப்புறமா இதை இறக்கிடலாம். இப்போ நம்ம மட்டன் பெப்பர் வறுத்து கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.